எங்களுக்கு தெரியாம இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டியாடா? பப்பரப்பா மனோஜ் ஒரு வழியா ஏமாந்துட்டாருன்னு சொல்லலாம். இந்த ஒரு கல்யாணம் பண்ணிட்டாரு. ஆனால் இந்த ஒரு கல்யாணத்துக்கு பின்னால் என்னென்னலாம் ஆபத்து இருக்குன்னு அவருக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதுன்னு சொல்லலாங்க. அதை பற்றின அறிவுன்னு சொல்லலாம். ஏன்டா அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பப்பரப்பா மனோஜ் பேரை வச்ச உடனே இவர் பெரிய ஆள் ஆயிடுவார், கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடந்துடும், ஒரு பெரிய கோடீஸ்வரர் வீட்டு பொண்ணு வந்து உங்கள் இதில் வந்து விழுந்துடும் அப்படின்றாங்க. ஆனால் இது எல்லாத்தையும் நம்பிட்டு இது உண்மைதான் அப்படின்னு போய் தாலி கட்டிட்டு வந்திருக்காரு பார்த்தீங்களா. இதுக்கப்புறமா தாங்க இவருக்கு பெரிய பெரிய ஆப்புகள் எல்லாமே காத்துக்கிட்டு இருக்கு. அந்த ஜோசியக்காரனும் பொய் தான், இந்த சம்மந்தமும் பொய் தான். இப்போ தாலி கட்டினாரு பாருங்க, அந்த குடும்பமே ஒரு ஃப்ராடு தான். இது கூடிய சீக்கிரம் தெரிய வரும். ஆனால் இப்போ அவரு வசமாக ஒரு விஷயத்துல மாற்றாருங்க. அது என்ன விஷயம்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க அம்மா தான் இது ஒரு பெரிய மேட்ராகவே பண்ணி விட போகிறாங்கன்னு சொல்லலாம். இவர் கட்டிக்கிட்டாரு பார்த்தீங்களாங்க, அந்த பொண்ணோட அம்மாவுக்கு மனோஜோட ஃபேமிலியை பற்றி எல்லாமே தெரியும். ஆனால் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் மனோஜோட குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்தையும் அந்த கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்க. அது மட்டுமா, இப்போது மனோஜோட அம்மா அந்த கோயிலில் தான் இருக்காங்க. ஸோ அவங்க அந்த கோயிலில் வந்து என்னடா பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக சாமி கும்பிட வராங்க. அண்ட் இந்த கோயிலில் வந்து கும்பிட்டுட்டு போனால் பணம் சீக்கிரமாக சேருமா அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும்போது, இப்படி காசு அந்த 5 லட்சத்தை மனோஜ் ரெடி பண்ணிட்டானா சீக்கிரமாக அந்த ரோஹிணி கொடுத்துட்டு அவளை டைவர்ஸ் பண்ணிட்டு மனோஜுக்கு அடுத்த ஒரு கல்யாணம் சீக்கிரமாக நடந்துடும்ல அப்படின்னு அவங்க ஒரு கனவு காண்டுட்டு போய்கிட்டு இருக்காங்க. அண்ட் இப்படி வந்துக்கிட்டு இருக்கும்போது தான் மனோஜை யதார்த்தமாக பார்க்குறாங்க. ஸோ மனோஜை யதார்த்தமாக பார்க்கும்போது இந்த விஜய் என்ன கேட்குறாங்கன்னா, ஏன்டா உன் ஃப்ரெண்டுக்கு தானடா கல்யாணம்னு சொன்னேன், நீ ஏன்டா இந்த மாதிரி ரெடி ஆகிட்டு போகிற அப்படின்னு கேட்க, உடனே மனோஜ் வந்து, இல்லைம்மா என் ஃப்ரெண்டுக்கு தான் கல்யாணம், அவன் தான் இப்படி ரெடி ஆகிட்டு வர சொன்னான், அதனால தான் இப்படி ரெடி ஆகிட்டு வந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே பின்னால் இருந்து மாப்பிள்ளை அப்படின்னு ஒரு சத்தங்க. யாரான்னு பார்த்தா இவரோட புது மாமியார். ஸோ இந்த புது மாமியார் பண்ணி விட்ட வேலை இருக்குது பார்த்தீங்களா, பயங்கரமான வேலைங்க, பங்கமான வேலைன்னு சொல்லலாம். ஸோ இப்படி மாப்பிள்ளை அப்படின்னு கத்துன உடனே அங்கே விஜயாவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. யாரடா இப்போ மாப்பிள்ளைன்னு சொல்கிறா, என்னடா பண்ணா இந்த மனோஜ் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்போ தான் மாப்பிள்ளை முன்னால் வராரு. ஸோ மாப்பிள்ளை இப்படி முன்னால் வந்த உடனே அவங்களுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னே தெரியலங்க. ஸோ மாப்பிள்ளையா அந்த பக்கம் இருக்கிற மாமியாரா 2 பேரும் மூஞ்ச பார்த்துக்கிட்டு இருக்காங்க. விஜயாவுக்கு ஒன்றுமே புரியாமல் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா தான் மனோஜ் சொல்கிறாரு, அம்மா நான் தெரியாமல் ஒரு கல்யாணம் பண்ணிட்டேம்மா, தெரியாமல் எப்படா நீ கல்யாணம் பண்ணுவ அப்படின்னு இப்போ அவங்க அம்மா கேட்குறாங்க. ஆனால் அவர் எதுவுமே சொல்லாமல் சைலண்ட்டாக நின்றுட்டுருக்காரு. அண்ட் இந்த விஷயத்த இப்போ அவங்க மாமியாரே சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவர் தான் என் பொண்ணை கட்டிக்கிறேன், என் பொண்ணு வந்து ஒரு மென்டல் சொல்ல லைட்டாக மூளை சரியில்லை அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லி இப்போ இது பண்ணுவாங்க. விஜய் அங்கேயே காய்ச்சி பூச்சின்னு கத்திட்டு இப்போ மனோஜை சரியாக செஞ்சு விட்டுவாங்களான்னு கேட்டிங்கன்னா அதான் கிடையாது. கோடீஸ்வரன்னு சொன்ன உடனே வீட்டுக்கு கூப்பிட்டு போய் ஆர்த்திலாம் எடுத்து உள்ளே கூப்பிட்டு போயிடுவாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.